மீனம் மொத்தமா முடிய போகுது. ஏற்கனவே சனி பகவான் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாரு. இதுல என்னங்க நீங்க வேற பயமுறுத்துறீங்களே அப்படின்னு கேட்கலாம். அவ்வளோலாம் சீன் இல்லை. இந்த வீடியோவில் சொல்ல தான் போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கிட்ட இந்த பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி எல்லா யூடியூப்லேயுமே பிரபலமாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் ஜென்ம சனி. அந்த ஜென்ம சனியில் நீங்கள் புரட்டாதியாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியாக இருந்தாலும் சரி, ரேவதியாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ரேவதியில் மூமெண்ட் போயிட்டுருக்கு. ரேவதியில் போயிட்டுருக்காரு, சஞ்சரிக்கிறாரு. இந்த வக்கர காலத்தில் ரேவதியில் இருந்து உத்திரட்டாதிக்கு கொஞ்ச நேரம் ஒரு மாதம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் அப்படியே போயிடுறாரு. ரொம்ப வேகமாக எடுத்த வேகத்தில் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப வேகமாக போக போகிறாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கரியர் எப்படி உங்களுக்கு லாபம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தவரெல்லாம் நம்ம பார்க்கும்போது 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்தோட அதிபன் குருவோட சூரியன் புதன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கமாக இணைஞ்சிருக்காங்க. சூரியன் புதன் குரு இந்த 3 கிரகங்களுமே, அதுவும் இங்கே 5ல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. க்ரியேட்டிவிட்டி, அதிகமான கற்பனை சக்தி, அதிகமான ஒரு தாட் ப்ராசஸ், அதிகமான இமேஜினேஷன். இந்த டைமில் இந்த ஒரு 1 மந்த் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே க்ரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சுவீங்க. அதே மாதிரி க்ரியேட்டிவ் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, சினிமாவில் இருக்கவங்க, டான்ஸில் இருக்கவங்க, ஆர்டிஸ்டாக இருக்கவங்களுக்குலாம் சூப்பரான டைம் பீரியட். 3 முக்கியமான கிரகங்கள், அதுவும் சனி வக்ரம், அதுவும் ரேவதி அப்படின்றது ஹைலி க்ரியேட்டிவ், கற்பனை சக்திக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய இமேஜினேஷன் பவர் ரேவதிக்கு உண்டு. அந்த வகையில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்துலேயும் ஜோதிடத்துலேயும் இருக்கவங்களுக்கு சூப்பர் எக்ஸலண்ட். ரொம்பவே மதிப்புத்தக்க ஒருத்தராக சமுதாயத்தால் பார்க்கப்படுவீங்க. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அங்கீகாரம் எல்லாமே கூடும். அடுத்து மேரேஜ் எப்படி இருக்க போகுது? லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா? மீனராசிக்கு லவ் ஃபெயிலியர் தாங்க ஆகுது. எங்கெங்க மேரேஜ் ஆகுது? ஃபெயிலியர் ஒன்று பரவாயில்ல, 2, 3, 4, 5லாம் போயிட்டுருக்கு. உண்மையாக தான் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்படுறோம் அப்படின்ற மாதிரி மனசில் ஒரு கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, மீனம் ரொம்பவே சாஃப்டானவங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட ப்ராக்டிக்கலாக இருக்க பழகுங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல வீக் ஆகிடுவீங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக இருங்க. அதில் தான் நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு வர முடியும். அதே மாதிரி குரு பலம் உங்களுக்கு இருக்கிறதுனால சின்ன அட்வைஸாக சொல்கிறேன், இந்த 1 வருஷம் உங்களுக்கு மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்த 1 வருஷம், இந்த ஆகஸ்ட் மட்டும் இல்லை, இந்த 1 வருஷமே உங்களுக்கு மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக பார்ட்னரை பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக லைஃப்பில் செட்டில் ஆகிடுவீங்க. அடுத்து எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ், ஹையர் ஸ்டடீஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறையவே செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ரொம்ப ஃபோக்கஸ்டாக செயல்பட போகிறீங்க. ஜென்ம சனியை மறந்துடுங்க. சனி உங்களுக்கு நிறைய பாடத்தை சொல்லி கொடுத்தாலும் லைஃப்பில் நிறைய உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க தான் போகிறார். ஆகஸ்ட் மாத கிரகநிலை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, அதாவது எந்த ராசியாக வேணாலும் இருக்கட்டும், பட் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் எங்கே இருக்கார்? அதாவது செவ்வாய்ன்றது மிக முக்கியமான ஒரு கிரகமாக நம்ம பார்க்கப்படுறோம். அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. அடுத்து 3 முக்கியமான கோள்கள், அதாவது புதன், குரு, சூரியன், இந்த 3 முக்கியமான கோள்களுமே எங்கே இருக்காங்கன்னா கடக ராசியில் உச்ச குருவோட அமர்ந்திருக்காங்க. அடுத்து கேது தான் மிக முக்கியமான கிரகமாக நம்ம இந்த மாதத்தில் பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த கேது கிரகத்தோட வேற எந்த ஒரு கிரகமும் சூழலை இந்த மாதத்துல. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் நம்ம பார்க்கும்போது கிரகணமானது ஏற்பட போகுது. பட் அதுக்கு முன்னாடி கேது பகவான் இந்த மாதத்துல தனியாக தான் அமர்ந்திருக்க போறாரு. அடுத்து சுக்கிரனோட இணைவு, அதாவது இந்த டைம் பீரியட், இந்த ஆகஸ்ட் மாத டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இந்த 2nd வீக் ஆகஸ்ட்டுக்கு மேலெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கேதுலேருந்து பிரிஞ்சு சுக்கிரன் கன்னி ராசியில், அதாவது தன்னுடைய நீச்சமாகக்கூடிய கன்னி ராசியிலிருந்து
மீன ராசிக்கு தன்னுடைய உச்ச பார்வையை செலுத்துறாரு. அங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, பூகம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் மீன ராசியில கடந்த ஒரு 1.5 வருஷமா வந்து அமர்ந்திருக்காரு. 1.5 வருஷமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ இந்த கோச்சாரத்துல மாறக்கூடிய இந்த சுக்கிரனை நேருக்கு நேர் வந்து பார்க்க போறாரு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லா அமையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமான ஒரு சுக்கிரனோட அமைப்புல சனி பகவான் அவருடைய நெருங்கின ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸான தோஸ்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சனி பகவான் இந்த சுக்கிரனை வந்து இந்த மாதம் வந்து பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் வேற யாரு, ராகு, கலியுகத்துடைய கடவுள், அதாவது கலியுகத்துடைய மகான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ராகு பகவான் எங்க இருக்காருன்னா கும்பராசியில இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 18 months வந்து அவர் வந்து கும்பராசியில இருப்பாரு. அப்படியே சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நேரடியா இருக்கக்கூடிய ராசியில உங்களுக்கு வந்து கேது பகவான் இருப்பாரு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கும்பராசியில சஞ்சரிக்க போறாரு. ஸோ வீடு கொடுத்த சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்க போறாரு. ஸோ இதுதான் வந்து கோச்சார ரீதியா கிரக நிலைகள் வந்து மாதம் மாதம் மாறிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எப்படி எப்படி மாறுறாங்க, எந்தெந்த வீட்டுக்கு மாறுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ராசி பலன் எடுத்தோம்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ராசியை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க 12 ராசிகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ 12 ராசிகளும் 9 கிரகங்களும் இருக்கு. ஸோ அவங்க மாதம் மாதம் மாறுவாங்க. மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு, வருடம் வருடம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு. ஸோ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே எடுத்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட்டேஜ் வந்து ரெண்டுமே இருக்கு. ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ராசி பலன் பார்க்கும்போது வெறும் ராசிநாதன் மட்டும் பார்ப்பாங்க, சனியை மட்டும் பார்ப்பாங்க, சுக்கிரனை மட்டும். அப்படி கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள் கோள்கள் வக்ரமாவுதா? ஏன்னா இப்ப பாருங்க இந்த குறுகிய காலகட்டத்துல இந்த ஒரு டைம் பீரியட், இந்த ஜூலை மாசத்துலலாம் பாருங்க புதன் வந்து வக்ரமாயிட்டே இருந்தார். இப்ப இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம்லாம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு வந்து மாற போறார். ஸோ அப்ப கிரகங்கள் வந்து வக்ரமாகும், திரும்பி நேர்கதிக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தாங்க ராசி பலன். நீங்க வந்து அதை ப்ரிடிக்ஷனா மட்டும் பார்க்காம ஒவ்வொரு மாதங்களும் கிரகங்கள் எப்படியெல்லாம் மூமெண்ட்ல இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணும்போது டெஃபினட்டா நம்மளால வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அது நம்மளால தான் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்க ஒன்ஸ் அந்த அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகங்களோட மாற்றங்கள் எப்படி இருக்கு, மனிதனோட வாழ்வியல்ல அவங்க என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போறாங்க, அது மட்டும் இல்லாம உங்களுடைய தசாபுக்திகளும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும். கண்டிப்பா பிளே பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ராசி பலன் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க வெளியே சொல்லிடுறீங்க. பட் ஆக்சுவலா அந்த ராசி பலனை நம்ம வந்து மேட்ச் பண்ணி கரெக்டா பார்க்கணும்னா தசாபுக்திகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, படத்தோட டைரக்டர் மாதிரி. இப்போ ஒரு படத்தோட டைரக்டர் எவ்வளவு முக்கியம், அவர் தானே எல்லாத்தையுமே வந்து அமைப்பார். புரியுதுங்களா? ஒரு ஹீரோ அமைக்கிறது, ஹீரோயின் அமைக்கிறது, எல்லாத்தையும் அமைக்கிறதும் ஒரு டைரக்டர் தான். ஸோ அப்போது அந்த தசாபுக்திகள் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் கணக்கில் தான். ஸோ இவ்வளோவா நம்ம தெரிஞ்சாதான் ஒரு ராசி பலன் அடிப்படையில் நம்ம எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ராசி பலன் அப்படின்றது பொது பலன் அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வச்சே ஆகணும். ஏன்னா இது ஒவ்வொரு மாதமும் மாறக்கூடிய ஒரு பலன். இது ஒரு 30 to 40% தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். என்னங்க இப்படி சொல்கிறீங்களே, இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படிலாம் கேட்கக்கூடாது. புரியுதா? நான் எல்லா வீடியோலும் ஒரே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்க புதுசா பாக்குறவங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாமே தவிர, ஏன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்து என்னை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரே விஷயத்த தான் இன்சிஸ்ட் பண்றேன். ராசி பலன் அப்படின்றது மாதம் மாதம் மாறக்கூடிய ஒரு பலன். ஸோ ராசி பலனா ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனா எடுத்துக்கோங்க. மற்றபடி மற்ற கிரகங்கள் மாறுற ஒரு விஷயத்த நீங்க வந்து அப்படியே கண்டினியூஸா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்ற ராசிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி அனுப்பணும், இல்லை அவங்க வாழ்க்கையில இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.